ஓவன் மொட்டை மாடியில் ஆப்பிள் கடித்துக்கொண்டு வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது 2 குறும்புக்கார பசங்க ஒரு மாணவனை கொடுமைப்படுத்துவதை பார்த்தான். அவர்கள் கவனிக்காத நேரத்தில் ஒரு ஆப்பிளை எடுத்து அந்த குறும்புக்கார பையன்களின் தலையில் அடித்தான். மாட்டிக்கொண்ட ஓவன் அங்கிருந்து வேகமாக ஓடினான். அந்த 2 குறும்புக்கார பசங்களும் அவனை துரத்திக் கொண்டு ஓடினார்கள். ஓவன் ஒரு பூந்தோட்டத்துக்குள் புகுந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக ஒரு எறும்பு அவனது கழுத்தில் மெதுவாக ஏறியது. நல்ல இடத்தை கண்டுபிடித்து ஒரு கடி கடித்தது. ஓவனுக்கு கண்ணிருட்டி அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். அவன் கண் விழித்தபோது இரவாகி இருந்தது. மயக்கத்துடனே வீட்டிற்கு வந்து படுக்கையில் விழுந்து தூங்கிவிட்டான். ஆனால் எறும்பின் மரபணு மெல்ல மெல்ல ஓவனின் செல்களில் ஊடுருவிக் கொண்டிருந்தது அவனுக்கு தெரியாது. நள்ளிரவில் ஓவன் திடீரென எழுந்தான். குளிர்சாதன பெட்டியில் இருந்த கேக் மற்றும் இனிப்புகள் எல்லாவற்றையும் விழுங்கி தீர்த்தான். அடுத்த நாள் அவன் எழுந்தபோது அறையெல்லாம் ஒரே குப்பைமேடாக இருந்தது. காலை உணவு நேரத்தில் இன்னும் விசித்திரமான விஷயம் நடந்தது. ஓவன் ஜூஸ் ஊற்றிய டெட்ரா பேக்கை கீழே வைத்தான். அந்த டெட்ரா பேக் அவனை விட்டு பிரியவே மாட்டேன் என்று ஒட்டிக்கொண்டது. ஆனால் அவனது அப்பா அதை எளிதாக எடுத்து விட்டார். அவன் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுக்கப் போனான். ஆனால் அந்த டம்ளர் நொடியில் நொறுங்கிவிட்டது. ஆச்சரியப்பட்ட அவனது அப்பா, இனிமேல் கண்ணாடி டம்ளர் வாங்கினால் நம்ம ஊர்லேயே வாங்கணும் என்று சொன்னார். பள்ளிக்கு போக நேரம் நெருங்கியதும் ஓவன் வேகமாக பள்ளிக்கு ஓடினான். வகுப்பறை கதவை திறக்கப் போனபோது பக்கத்தில் இருந்த மாணவன் குழப்பமான முகத்துடன் பார்த்தான். உடற்கல்வி வகுப்பில் ஆசிரியர் தற்காப்பு பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது குள்ளமான ஓவனை செயல்முறை விளக்கத்துக்காக தேர்ந்தெடுத்தார். ஓவன் வந்ததும் ஒரு குத்துவிட்டு வேகமாக நகர்ந்து பிறகு ஒரு தடியால் ஆசிரியரை 100 மீட்டர் தூரத்திற்கு அடித்து வீழ்த்தினான். பக்கத்தில் இருந்த பசங்க எல்லாம் அதிர்ச்சி